பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரை முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு முருகப்பெருமானுடைய பிற பெயர்களும் அந்த பெயர்களுக்கான விளக்கமும். ஆறுமுகம். ஆறுமுக பெயரின் விளக்கம்: ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற இந்த 5 முகத்துடன் அதோ முகமும் சேர்ந்து 6 முகமானது. இந்த 5 முகமும் சிவபெருமானுக்குரிய முகம். அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6வது முகம் அதோ முகமும் சேர்ந்து 6 முகமானது. குகன் குறிஞ்சி நில தெய்வம். மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன் என்ற பெயர் இவருக்கு வந்தது. குமரன் மிக உயர்ந்த பண்பு உடையவன். இளமையை எப்போதும் உடையவன். பிரம்மச்சாரி ஆனவன் குமரன். முருகன், முருகு அப்படி என்றால் அழகு என்று பொருள். முருகன் ஒப்புமையற்ற பேரழகு உடையவன். குருபரன். கு அஞ்ஞான இருள், ரு நீக்குபவர். அஞ்ஞான இருளை நீக்குபவர் குரு. ஆன்மாக்களின் அறியாமை இருளை அகற்றுபவன் குரு. சிவனுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் குருவாய் நின்று பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவன் குருநாதன் என்ற பெயர் பெற்றவன். காங்கேயன் கங்கையின் மைந்தன். கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார், வளர்ந்து வந்தார். கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. கந்தன் கந்து யானை கட்டும் தறி. கந்தன் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாய் இருப்பவன். பகைவர் வலிமையை அழிப்பவன். ஸ்கந்தன் தோல் வலிமை மிக்கவன். 6 திருமேனியும் ஒன்றானவன். 6 திருமேனியும் ஒன்றானவன் தான் கந்தன். 6 முகங்களை ஒன்றாக இணைத்தது கந்தன். அணிந்தவன் கடம்பன். கடம்ப மலர் மாலை அணிந்தவன். சரவண பவன். சரம் நாணல், வனம், காடு, பவம் தோன்றியவன். நாணல் மிக்க தண்ணீர் உடைய காட்டில் தோன்றியதனால் சரவண பவன் என்ற பெயர் வந்தது. சுவாமி. இந்த சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டுமே உரியது. சுவாமி உள்ளமலை சுவாமி மலை. ஸ்வம் சொத்து. எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் சொத்தாக உடையவன் சுவாமி என்ற பெயர் உள்ளது. சுரேஷன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சுரேஷன். செவ்வேல் செந்நிறம் உடையவன். ஞான செம்மை உடையவன் செவ்வேல் என்ற பெயர் வந்தது. சேந்தன் செந்தழல் பிழம்பாய் இருப்பவன். ஜோதி பிழம்பாய் இருப்பவன் சேந்தன். சேயோன் சேய் குழந்தை. குழந்தை வடிவானவன் முருகன். விசாகன் விசாக நட்சத்திரத்தில் ஒளியாய் உதித்தவன் விசாகன். வேலவன் வேல். வேல் என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். வெல்லும் வேல் உடையவன். அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல். கூர்மை, அகலம், ஆழம் என்னும் 3ம் உடையது. முத்தையன் பிறப்பிலேயே முத்து ஒளி உடையது. மற்ற மணிகள் பட்டை தீட்டினால்தான் ஒளிரும். எனவே இயல்பாகவே ஒளிர்பவன் முத்தையன். அதனால் முத்தையன் என்ற பெயர் வந்தது. சோமா ஸ்கந்தன். ச உமா ஸ்கந்தன். சிவன் உமை முருகன். சத்து சிவம் சித்து. உமை ஆனந்தம். கந்தன் முருகன் ஆனந்த வடிவானவன் என்று பொருள். சோமாஸ்கந்தன். சுப்பிரமணியன். சு மேலான. பிரம்மம் பெரிய பொருளில் இருந்து நியம் தோன்றி ஒளிர்வது. மேலான பெரிய பிரம்மத்தில் இருந்து தோன்றி ஒளிர்பவன் சுப்பிரமணியன். வள்ளல் பெருமான். முருகன் மண்ணுலகில் அவதரித்து வள்ளி இச்சாசக்தி மூலம் இக நலன்களையும், விண்ணுலக மங்கை தெய்வானை கிரியாசக்தி மூலம் பரலோக நலன்களையும், வேலின் மூலம் ஞான சக்தியையும் ஆகிய மும்மை நலன்களையும் முக்தி நலன்களையும் வழங்குகிறார். அதனால் அவருக்கு வள்ளல் பெருமான் என்ற பெயர் வந்தது. 6 படை வீடுடையோர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கே என்ற 6 ஆதாரங்களையும் 6 படை வீடுகளாக உடையவன். மயில் வாகனன். மயில் ஆணவம், யானை கண்மம், ஆடு மாயை இந்த 3ஐயும் அடக்கி வாகனமாய் கொண்டவன் மயில் வாகனன் என்ற பெயர் கொண்டவன். தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ். 2ஐயும் பிரிக்க முடியாத அளவிற்கு இணைந்தே இருக்கும். உதாரணமாக 12 உயிரெழுத்து என்பது முருகனின் 12 தோள்களை குறிக்கும். 18 மெய்யெழுத்து என்பது முருகனின் 18 கண்கள். முருகன் சிவனது நெற்றி பொறியிலிருந்து தோன்றியவர் என்பதால் இவரது ஒவ்வொரு முகத்திலும் இவருக்கு நெற்றிக்கண் உண்டு. 6 இணை எழுத்து என்பது 6 முகங்களை குறிக்கும். அக் என்ற ஆயுத எழுத்து வேலை குறிக்கும். இந்த வேலை வணங்குவதே வேலையாக கொண்டால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நாம் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு
ஆன்மீக பதிவு சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.